தஞ்சை விக்டோரியா நகர் அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வந்தவர் சுந்தர் கணேஷ். இவரது மனைவி நித்யா. இவர்களுக்கு 2 குழந்தைகள் உள்ளனர். 31 வயதான நித்யா தஞ்சையில் உள்ள இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் மேலாளராக பணியாற்றி வருகிறார். 44 வயதான சுந்தர் கணேஷ் தனியார் வங்கியில் பணியாற்றி விருப்ப ஓய்வு பெற்றுவிட்டு வீட்டில் ஊதாரியாக இருந்து வந்தார். அங்குள்ள யாகப்பா நகர் பிரதான சாலையில் டெய்லி பால் நிலையம் நடத்தி வரும் தாமரை, கோபி ஆகிய 2 இளைஞர்களும் சுந்தர் கணேஷ் வீட்டுக்கு பால் சப்ளை செய்து வந்ததாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக நித்யாவிடம் இவர்கள் இருவரும் சகஜமாக பேசி வந்துள்ளனர். பால் கொடுத்துவிட்டு வீட்டின் எதிர்புறம் அமர்ந்து இருப்பதையும் வழக்கமாக வைத்திருந்துள்ளனர். இந்த நிலையில் நித்யா தனது கணவனுக்கு தெரியாமல் 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் வீடு ஒன்றை விலைக்கு வாங்கியுள்ளார். இந்த விவரம் தெரிய வந்ததும் தனக்கு தெரியாமல் வாங்கிய வீட்டை விற்றுவிடுமாறு நித்யாவை அவரது கணவர் வற்புறுத்தி வந்துள்ளார். வீடு விற்பது தொடர்பாக நித்யா பால் விற்பனையாளர்களான தாமரை, கோபி ஆகியோரிடம் கூறியுள்ளார். இவர்கள் அடிக்கடி பேசுவதை சந்தேக கண் கொண்டு பார்த்த சுந்தர் கணேஷ் தனது மனைவி 2 பேரில் யாரோ ஒருவரிடம் தகாத உறவு வைத்திருப்பதாக நினைத்து தினமும் அவர்களை நோட்டமிட்டு வந்துள்ளார். வெள்ளிக்கிழமை காலை தனது மனைவி தாமரையுடன் செல்போனில் பேசுவதைக் கண்டு கோபத்தின் உச்சிக்கே சென்ற சுந்தர் கணேஷ் அவனுங்க கிட்ட என்ன பேச்சு வேண்டி கிடக்குது என்று முதலில் தனது மனைவி நித்யாவை அரிவாளால் சரமாரியாக வெட்டி தலைமுடியை அறுத்துள்ளார். வீட்டில் இருந்த டிவியை அடித்து நொறுக்கி வீட்டையே இரத்த காடாக்கிவிட்டு வீச்சரிவாளுடன் காரில் ஏறி பால் கடைக்கு சென்றுள்ளார். பால் கடையில் இருந்த தாமரை மற்றும் கோபி இருவரையும் சரமாரியாக அரிவாளால் வெட்டிவிட்டு காரில் ஏறி தப்பிச் சென்றதாக கூறப்படுகிறது. தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் படுகாயத்துடன் உயிருக்கு போராடி கொண்டிருந்த நித்யா உள்ளிட்ட 3 பேரையும் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதில் கோபி சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக பலியானார். இவர்களை வெட்டிவிட்டு தப்பியோடிய சுந்தர் கணேஷை காவல்துறையினர் தேடி வந்த நிலையில் சுந்தர் கணேஷ் செங்கிப்பட்டி அருகில் எதிர் திசையில் காரை ஓட்டிச் சென்று லாரியின் பக்கவாட்டில் பயங்கர வேகத்தில் சென்று மோதி உயிரை மாய்த்து கொண்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். ஒரு குலைந்து கிடந்த காருக்குள் தலை சிதறி சடலமாக கிடந்தார் சுந்தர் கணேஷ். காருக்கு அருகில் துண்டாகி கிடந்த கை மற்றும் வீச்சரிவாளை கைப்பற்றி காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். மனைவி பொறுப்பாக வேலைக்கு செல்ல, கணவன் உருப்படியான வேலைக்கு செல்லாமல் ஊதாரியாக வீட்டிலேயே இருந்தால் என்ன மாதிரியான சம்பவம் நிகழும் என்பதற்கு இந்த சம்பவம் மற்றும் ஒரு உதாரணம். பாலிமர் செய்திகளுக்காக தஞ்சை செய்தியாளர் ராஜா மற்றும் வேல்ராஜ்.